இப்போ இட்லி மாவுன்னு நீங்கள் வந்து திங்கக்கிழமை ஆட்டினீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே அதை யூஸ் பண்ணிடுறது பெட்டர். அது எந்த பெஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 2 நாள் வேணால் இட்லி பண்ணலாம். அதுக்கப்புறம் தோசை தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 4வது நாள் வந்து ஊத்தப்பம் அந்த மாதிரி எதாவது தான் பண்ண முடியும். அதில் ஏதாவது ஒரு காரம் போடணும், இல்லை வெங்காயம் போடணும், தக்காளி போடணும், இல்லைன்னா அந்த மாவு ரொம்ப புளிக்கும். இதே வெளியிலேருந்து வாங்கின மாவு வந்து வாங்கிட்டு வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படியும் கேட்பாங்க. அதிலே எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கும். பட் வெளியிலேருந்து வாங்குகிற மாவு எதில் வச்சு விற்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. மினரல் வாட்டர் இதில் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அது எப்போ பண்ணினாங்க, எப்போ அதை சீல் பண்ணாங்க, நீங்கள் என்றைக்கு வாங்கினீங்க, வாங்கி எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம வீட்டில் ஒரு புளியே நம்ம என்ன சொல்கிறோம், ஜாடியில் வைக்கணும், இல்லை கிளாஸில் வைக்கணும், செரமிக்கில் வைக்கணும், இல்லை மண்பானையில் வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் மாவுமே நம்ம எவர் சில்வரில் தான் வைக்கணும். வீட்டிலையே அலுமினியம் பாத்திரத்தில் மாவு வச்சாலே சிறிய அளவு அந்த அலுமினியம் அதில் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சே நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான கருத்து. மாவு வந்து சீக்கிரம் யூஸ் பண்ணிடணும், அது முக்கியம்.